ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்றத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பா ஆவேன், ஏன்னா என்னால அது முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஹோம் டூர் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ அதோட 3வது மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நடக்கிற போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வின்னர் அப்படின்றத செலக்ட் பண்ணும். ஸோ ஏன்னா 2 டீமுமே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் நம்ம. அதனால் இது 3வது மேட்ச். ஸோ 5 மேட்ச் ப்ளே பண்ணலாம் தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ லென்த்தாக போகுமே சீரியஸ் அப்படின்ட்டு தான் ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்ட்டு பார்த்தேன். எனிவே இந்த ஒரு மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கப்பு. ஸோ ஃபைனல் மாதிரி தான் இந்த மேட்சும். எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் கேட்டிருக்கோம். அண்ட் வின் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாங்க வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு சீரீஸில் 3 மேட்சுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஓகே, சூஸ் டு பவுலிங் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா ஃபைனலு இங்கே இங்கிலாண்டோட பிளேயிங் லெவல் ஹாரி ப்ரூக் கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர் எல்லாருமே இருக்காங்க. ஜானி பாரிஸ்டோ அவரும் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சீவ் சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் உள்ளே வந்திருப்பார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அவர் இந்த மேட்ச்சில் கிடையாது. ஓகே, இங்கிலாந்து டீமில் 2 ஓப்பனரும் பேட்டிங் ஆட வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பவுலிங் 3 பால் போட்டுட்டு ஆட்டோ ப்ளே பண்ணிவிட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனிவே இங்கே ஃபஸ்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுன்சராக போட்டோம். எஸ், ஃபஸ்ட் பவுன்சர் கொடுத்துருக்காங்க அம்பையர். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பால் போட வந்துக்கிட்டு இருக்கார் ஹர்ஷ்தீப் சிங்கு. ஸோ போன பால் தான் போகலை. ஸோ இந்த பால் போயிருக்கு வெளியே, 6ங்க. இங்கே 2வது பால் அட்டாக் பண்ணி அடிச்சிருக்காங்க. எனிவே தேர்ட் பால் போட வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ சிங்கிள் மட்டும்தான். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ப்ளே பண்ணலாம். 1 hour later. சரி, ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து 161 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சு கப்பை வின் பண்ணணும் அப்படின்னா 162 ரன் அடிக்கணும். எனிவே செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அடிக்கிறோமா இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, சஞ்சீவ் சாம்சன் 2 பேர் தான் வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். இனிமேல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து அட்டாக் பண்ணி ஆட போகிறோம். பவர் பிளேயில் எவ்வளோ விக்கெட் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம் தான் அடிக்க முடியலை. ஸோ அதனால் இப்போவே முடிஞ்ச வரைக்கும் அடித்து பார்த்துடணும். விக்கெட்டே ஒரு 2-3 போனாலும் பரவாயில்லன்னு தான் அடிக்க பார்த்தேன். இனிமே 2வது பால் விக்கெட்டு. அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரெயிட்டாக பவுண்டரி போச்சு. ஸோ அதே கான்ஃபிடென்ட்டோட 2வது பால் அடித்தேன், நேராக கையில் போயிடுச்சுங்க. இனிவே 3வது பால் பேட்லேயே படலை. ஓகே, சஞ்சீவ் சாம்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ அவருக்கு ஆஃப் சைடில் ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி கிடைக்கும். எஸ், பவர் பிளேயில் மிட்டான கிளியர் பண்ணாலே பவுண்ட்ரி ஆஃப் சைடில். இங்கே திரும்ப 2வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷாட்டுக்கு தான் போயிருக்கோம். கரெக்டாக லெக் சைடில் ஒரு 6ங்க. ஃபர்ஸ்ட் 6 இந்த மேட்ச்சில் வந்திருக்கு சஞ்சீவ் பேட்லேருந்து. ஷார்ட் பாலு. ஸோ ஈஸி ஷாட்டு. ஷார்ட் பாலாக போட்டால் ஈஸியாக அடிப்போம் இந்த கேமில். ஸோ ஹார்ட் மோடில் ஒரு 6ங்க. ஆல்ரெடி 2 6 வந்தாச்சு. ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. எனிவே பவர் பிளேவை நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு விக்கெட் மட்டும் போடலாம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. ருத்ராஜ் கேக்வாட் தான் வந்திருக்காரு 1 டவுனுக்கு. ஸோ சஞ்சீவ் சாம்சன் பேட்டில் அகைன் ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி. அண்ட் எனிவே இது வந்து பார்த்திங்கன்னா நோ பால் ஷாட் போல் ஃப்ரீ ஹிட்டில் தூக்கி அடிச்சிருவோம் அதை. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட் லென்த்தில் போடப்பட்ட பந்து பின்னாடி தூக்கி விட்டுருக்காருங்க ஆஃப் சைடில். செம்ம ஷாட்டு. ஸோ சாம் கரன் அட்டாக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ வந்து 3வது பாலில் வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு கேக்வாட்டுக்கு. ஒரு ஈஸி ரிவர்ஸ் வைப்பு. ஸோ அகைன் பால் அட்டாக் தான் பண்ண போகிறோம். இல்லை, கேப்பில் போயிருக்கு. எனிவே ஈஸி ஷாட். நான் வந்து பார்த்திங்கன்னா 113 ரன் அடிக்கணும். இங்கே 3 ஓவருக்கு 51 ரன் அடிச்சிருக்கோம். செம்ம ஸ்டார்ட் இந்தியா கிட்ட. அண்ட் இங்கே செம்மையான ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்கோம் 6. ருத்ராஜ் கேக்வாட் பேட்டில் வந்த அந்த 6ஓட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்ட்னர்ஷிப் ஆஃப் 53 வந்திருக்கு 18 பாலில். ஸோ எனிவே குட் ஷாட். இங்கே 1 செகண்ட் ஷாட்டுக்கு தான் போயிருக்கோம். எஸ், கிளியர் ஆயிரும் ஈஸியாக. அவர் பந்தை பார்த்துட்டு பின்னாடி ஒன்றதுக்கு பதில் பந்தையே தடுத்துருக்கலாம் போல். ஓகே. அண்ட் இங்கே அகைன் ஒரு ஷாட்டு தான் செம்மையான லென்த்தில் போட்டார். ஈஸியாக வெளியே அடிச்சிட்டோம். இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர் பாலை உள்ளே கட் பண்ணியிருக்காரு. பட் இவர்கிட்டேருந்து வந்த இந்த ஒரு ஷாட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஷாட். இந்த ஷாட்டை தான் அடிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனிவே வந்திருக்கீங்க. இங்கே 1 செகண்ட் ஷாட் பால் ஈஸி பவுண்ட்ரி. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் வந்து பார்த்திங்கன்னா 30ஸ்க்கு போயிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் இவங்க 2 பேர் யார்கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே நேராக காலில் விழுந்திருக்கு. ஸோ அம்பையர் என்ன சொல்கிறாரு, அவுட்டுன்னு தாங்க கொடுத்துருக்காரு. இனிவே அவர் தலையாட்டும் போதே தெரிஞ்சிடுச்சு. பட் பால் வந்து பார்த்திங்கன்னா பிச்சிங் அவுட் சைடு நினைக்கிறேன். எனிவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ரிவ்யூ இருக்குது. ஸோ 1 எடுத்து பார்க்கலாம். இங்கே ரிவ்யூ எடுத்துருக்கோம் நம்ம. இங்கே செக்கிங் ஃபார் த நோ பால்லேருந்து வருவாங்கங்க. எனிவே இங்கே ப்ரிவியூவில் பார்க்க போகிறோம். ஸோ பால் போட்டது சாம் கரன் தானே? எஸ், சாம் கரன் தான் போட்டிருக்காரு. பாருங்கள், பிச்சிங் அவுட் சைடு. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேன் ஆயிருக்குமா இல்லை ஸ்டெம்பில் பட்டிருக்குமான்னு தெரியல. ஸோ அதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிச்சிங் அவுட் சைடு.
இம்பேக்ட் இன் லைன் தாங்க, பட் விக்கெட்ஸ் ஹிட்டிங் தான் வந்திருக்கு. ஸோ எனிவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அகெயின் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டெம்பில் பட்டிருக்கு. ஸோ அம்பையர் கால் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் கிடைக்கல. எனிவே இங்கே அகைன் ஒரு விக்கெட், ரெண்டாவது விக்கெட்டு. ருத்ராஜ் கேக்வாட் கான் ஃபார் 30. ஸோ இங்கே இசான் கிஷன் உள்ளே வந்திருக்காரு. வந்த ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைடில் ஒரு பவுண்ட்ரி. எனிவே விக்கெட் போனாலும் பவுண்ட்ரி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலில் தான் விக்கெட் போச்சு. ஸோ அடுத்த 2 பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட்டுக்கு தான் போயிருக்கும். ஏன்னா பவர் பிளே வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சாகணும். ஏன்னா நாளைக்கு ஒரு புது டோர்னமெண்ட் நம்ம சேனலில் வரப்போகுது. வீடியோவை பார்க்குற எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்னால நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நமக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆவாங்க. இனிமேல் இங்கே சஞ்சீவ் சாம்சனோட கேட்சை விட்டுருக்காங்க இங்கிலாந்து. ரஷத் கிட்டேருந்து ஒரு செம்மையான பால் தூக்கி வெளில அடிக்க பார்த்தோம், பட் நேராக மிடான் கையிலே போய் விழுந்துச்சு. ஸோ அவர் விட்டுட்டார் அதை. எனவே இங்கே ஒரு ரிவர்ஸ் பைப்பு பவுண்ட்ரி. அண்ட் இந்த ஒரு பவுண்ட்ரியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் கிட்டேருந்து ஒரு 1/2 சதம் வந்திருக்கு. 17 பாலில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. எனிவே 3 6 7 4. இங்கே மொயின் அலி இன்டு தி அட்டாக். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆஃப் சைடில் தான் அடிக்க பார்த்துருக்கோம், ஏன்னா அந்த பக்கம் தான் ஆள் இல்லை. ஈஸி ஷாட். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன் தான் அடிக்கணும். இங்கே வந்துக்கிட்டு இருக்கு 1-1. ஸோ இன்னும் ஒரு பவுண்ட்ரி இங்கே சஞ்சீவ் பேட்டில். அதோட ரன் வந்து பார்த்தீங்கன்னா 58க்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இங்கே செம்மையான லென்த்தில் போடுறாங்க. அடிக்க தான் பார்த்துருக்கோம். எஸ், கிளியர் ஆயிடுச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டில் தூக்கி அடிச்சிருக்கோம். இந்த ஒரு ஷாட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கார்டு கொடுத்து வாங்கியிருந்தேன், ஃப்ராக்மெண்ட்லாம் கொடுத்து. சரி, ஓகே. இங்கே திரும்ப அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கு தான் போனோம், பட் நேராக இந்த வாட்டி கையிலங்க. ஸோ சஞ்சீவ் சாம்சன் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க, பட் இங்கே நேராக பிடிச்சிட்டாங்க. சரி, ரைட், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் வைப்பு ஸ்ரேயஸ் ஐயர் பேட்லேருந்து. ஸோ கேப்டன் கிட்டேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்திருக்கு இந்த மேட்ச்சில். அண்ட் இங்கே மொயின் அலி கிட்டேருந்து செம்மையான லென்த்தில் போட்டுக்கிட்டு இருக்காரு. போடுற பாலெல்லாம் அட்டாக் பண்ணி ஆடணும்னு தோணுது. எனிவே ஈஸி 6. இங்கே 10வது ஓவரே இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 128 இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கிடைக்கும். எனிவே லியாம் லிவிங்ஸ்டன், ஸோ இவர் தான் பவுலிங் போட வந்திருக்காரு. ஸோ 11வது ஓவர் வந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 27 ரன் தான். ஸோ அதுலேயும் ஒரு 6 ரன் கம்மி பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12வது ஓவர் 13வது ஓவரில் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எனிவே எங்கள் ஸ்டேட் ஆஃப் ஃபீல்டர்கிட்ட ஒரு கப்புள் ஆஃப் ரன் கிடச்சிருக்கு. இந்த ஒரு சீரீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்லையும் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்லேருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரல. ஸோ இந்த மேட்ச் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே ஒரு டாப் எட்ஜ் பட் பிளேயரால் பிடிக்க முடியாது. ஸோ இங்கே கப்புள் ஆஃப் ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் நேராக அவுட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாங்க, அவுட் ஆனது கேப்டன் நினைக்கிறேன். எஸ், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காரு. ஒரு ரன் அவுட்டு, தேவையில்லாத ரன்னு நமக்கு இது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரன் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. எனிவே எங்கள் லெக் சைடில் ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி இசான் கிஷனுக்கு. திலக் வர்மா ஃபினிஷிங் ரோலுக்கு எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பால் 6 கிடைக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்கோர் 155 போயாச்சு. எனிவே இங்கே ஒரு ஷாட்டு பவுண்ட்ரியா? இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. இல்லை, மிஸ்ஃபீல்டு. ஸோ ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் அடித்தா வின்னு, இல்லை 3 ரன் அடித்தா வின்னு நினைக்கிறேன். பட் பால் நேராக மேலே போயிருக்குங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துருச்சு கையில். செம்ம ஷாட்டு, பட் ஏர்லேயே போயிடுச்சு பந்து. ஓகே, அக்ஷர் பட்டேல் இங்கே ஒரு வைடு. ஸோ 1 ரன் கிடச்சிரும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரன் அடித்தா வின்னு நம்ம இந்த டோர்னமெண்ட்டு. அண்ட் ஓடி இருக்கும், சிங்கிள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள் போதும். ஸோ அதுக்கு மேலே ஓடி ரன் அவுட் ஆக தேவையில்ல. எனவே நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அட்டாக் பண்ணி ஆடணும். ஈஸி வின்னாக இருக்கும் போது இந்த மேட்ச் நமக்கு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாட்டோட இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்கோம். எனிவே 2 ரன் ஓடி இருக்காங்க. சரி, ஓகே. நமக்கு தேவையான ரன் 1 தான், பட் 2 ரன் ஓடி இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டோம். டீம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் நம்ம புவர் ஃபார்மில் இருந்தோம். ஸோ அடுத்த 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு ஸோ இந்த மேட்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஎலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த ஒரு சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது யாருன்னா சஞ்சீவ் சாம்சன் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு 64 ரன்ஸ் வந்துச்சு அவர் பேட்லேருந்து. ஸோ செம்மையாக ஸ்டார்ட் பண்ணி விட்டார். இங்கே கப்பு வாங்க ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாச்சு. எனிவே இங்கே ஒரு கப் அண்ட் செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸை ஹாப்பியோடு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நாளைக்கு வந்துடும். இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீம் இந்தியா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரோட் டு ஆர்சிபிஎல் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அது எந்த வருஷம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.